Hi friends, இது உங்க Land with GMK. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது TNTET அடுத்த SGT எக்ஸாம்க்கான தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். 8ஆம் வகுப்பு தமிழ் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்க வீடியோ பார்த்தே நோட்ஸ் எடுத்துக்குவீங்கனாலும் ஓகே, இல்ல எனக்கு வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்க டைம் இல்லங்கறவங்க நம்மகிட்ட நோட்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலாம். நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ பிரிண்டட் புக்காவே உங்க வீட்டுக்கே நம்ம வந்துட்டு அனுப்புற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். வேணும்ங்கறவங்க வாங்கிக்கலாம். ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 8ஆம் வகுப்புல 3வது இயல்ல உள்ள இலக்கண பகுதி எச்சம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ முக்கியமான டீடைல்ஸ்லாம் பார்த்திரலாம். எச்சம் அப்படிங்கிறது படித்த படித்து ஆகிய சொற்களில் வரும் சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. ஓகேவா? படித்த படித்து அப்படிங்கிறது முற்று பெறாம தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொருள் வந்துட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு முற்று பெறாமல், அதாவது ஒரு கம்ப்ளீட்டான மீனிங்கை கொடுக்காம அந்த வார்த்தை வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? எச்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த எச்சத்திலேயே நிறைய வகைகள் இருக்கு. அது என்ன வார்த்தை, அது என்ன சொல் அப்படிங்கிறத பொறுத்து நிறைய வகைகள் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப ஒரு சொல் வந்துட்டு முற்று பெறாம நிக்குது, கம்ப்ளீட் ஆகாம இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம எச்சம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த எச்சம் அப்படிங்கிறத முக்கியமா பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா வந்துட்டு பிரிக்கிறாங்க. பெயரெச்சம்னா என்ன, வினையெச்சம்னா என்ன? பெயர் அப்படின்னாலே பெயரெச்சம், அதுலயே நம்மளுக்கு வந்துட்டு பெயர் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு பெயரை குறிக்கக்கூடிய கம்ப்ளீட் ஆகாத ஒரு சொல் வருதுன்னா அது பெயரெச்சம். வினையெச்சம் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யக்கூடிய, ஓகேவா, ஒரு செயல் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நம்ம அதை டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு பெயரெச்சம் அப்படிங்கிறது ஒரு முற்று பெறாத வினை சொல், பெயரை கொண்டு முடிவது. ஓகேவா? ஒரு வினை சொல் வந்துட்டு பெயரை கொண்டு முடியுது. அந்த வினைச்சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகாத வினைச்சொல்லா இருக்கும். அப்ப ஒரு முற்று பெறாத வினைச்சொல் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும், அதற்கு அடுத்து பெயர் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த பெயரெச்சம் அப்படிங்கிறது நமக்கு 3 காலத்திலுமே வரும். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் 3 காலத்திலுமே வரும். ஓகேவா? படித்த படி அப்படிங்கிறது நம்ம ஒரு செயல் வினை. ஓகேவா? அப்ப படித்த அப்படிங்கிறது நமக்கு முற்று பெறல, படிக்கின்ற முற்று பெறல, படிக்கும் அப்படிங்கிறது முற்று பெறல. முற்று பெறலங்கிறத நம்ம எப்படி சொல்றோம்? அந்த வார்த்தைக்கு பின்னாடி இன்னொரு ஏதாவது ஒரு வார்த்தை வந்தாதான் இந்த சென்டென்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்ப மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ ஒரு முற்று பெறாத வினைச்சொலுக்கு பின்னாடி ஒரு பெயர் சொல் வந்திருக்கு. இதை நம்ம பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். பொதுவாவே இந்த பெயரெச்சம் வந்துட்டு ஆங்கிற சத்தத்தோட வந்துட்டு நமக்கு முடியும். ஓகேவா? படித்த, படிக்கின்ற, இந்த மாதிரி ஆங்கிற சொல் இதோட நமக்கு வந்துட்டு முடியும். எடுத்துக்காட்டு பாருங்க, படித்த, கண்ட, சென்ற, வந்த, தந்த. ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியா நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்ததா இந்த பெயரெச்சத்தோட வகை தான் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறது. தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன? செயலையும் காலத்தையும் தெளிவா வெளிப்படுத்துச்சுன்னா அது தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். இப்போ எழுதிய கடிதம், இதுல அவன் செய்யக்கூடிய செயல் என்னன்னா எழுதுறான். ஓகேவா? கடிதம் எழுதுறான். ஸோ எழுதுறதுங்கிறது செயல். காலம் அப்படிங்கிறது எழுதிய கடிதம், அப்ப அது வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட கடிதம், அது இறந்த காலத்தை குறிக்குது. இந்த மாதிரி அவன் ஒருத்தவங்க வந்துட்டு செய்யக்கூடிய செயலையும் காலத்தையும் அந்த எடுத்துக்காட்டு வந்துட்டு சொல்லுது, வெளிப்படையா காமிக்குது அப்படின்னா அதை தான் நம்ம தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பாருங்க, குறிப்பு பெயரெச்சம். செயல் காலம் இதை வந்துட்டு வெளிப்படுத்தாது, ஆனா அதுல இருக்கக்கூடிய பண்பை மட்டும் வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அது குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க, சிறிய கடிதம். சிறிய அப்படிங்கிறது அதோட பண்பு, அந்த கடிதத்தோட பண்பை வந்துட்டு குறிக்குது. அப்ப இதை வந்துட்டு நம்ம குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்ததா வினையெச்சம் பார்க்கலாம். ஒரு முற்று பெறாத வினைச்சொல். ஓகேவா? நம்ம மேல என்ன பார்த்தோம்? ஒரு முற்று பெறாத வினைச்சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிவது. வினையெச்சம்னா என்னன்னா ஒரு முற்று பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம வினையெச்சம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு படித்து முடித்தான், படித்து வியந்தான், இந்த மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? படித்து முடித்தான், படித்து வியந்தான், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லலாம். இந்த வினையெச்சம் வந்துட்டு நம்ம எப்படி பெயரெச்சம் அப்படிங்கிறது ஆள முடியும் அப்படின்னு சொன்னோமோ அது மாதிரி இந்த வினையெச்சம் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாகவே ஈங்கிற சவுண்ட்ல வந்துட்டு முடியும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஊங்கிற சவுண்டுல வந்துட்டு முடியும். பாருங்க, நம்மளுக்கு படித்து
கண்டு வந்து இந்த மாதிரி ஊங்கிற சத்தத்தோடு முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம வினை எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்ததா வினை சொல் தானே வந்திருக்கு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. படித்துங்கிறது முற்றுப்பெறாத வினைச்சொல், வியந்தான் அப்படிங்கிறது முற்று பெற்ற வினைச்சொல். ஓகேவா? முடித்தான் அப்படிங்கிறது முற்று பெற்ற வினைச்சொல். இப்போ இந்த வினையெச்சத்துலையும் நமக்கு 2 வகை வந்துட்டு இருக்கு. ஒன்று தெரிநிலை வினையெச்சம், இன்னொன்று குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னா என்ன? செயலையும் காலத்தையும் தெளிவாக காமிச்சிச்சு. நம்ம மேலே பார்த்த மாதிரியே தான் செயலையும் காலத்தையும் தெளிவாக ஒரு வினை வந்துட்டு காமிக்குதுன்னா அது தெரிநிலை வினையெச்சம். வந்து போனான், ஓகேவா? எழுதி வந்தான். செயல் என்ன? போறது செயல், அடுத்ததுல வர்றது செயல். ஓகேவா? காலம் என்ன? வந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு இறந்த காலத்தை வந்துட்டு குறிக்குது. வந்து, ஓகேவா? அடுத்து எழுதி அப்படிங்கிறது நமக்கு என்ன காமிக்குது? இறந்த காலத்தை காமிக்குது. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது குறிப்பு வினையெச்சம். பண்பினை மட்டும், பண்பை மட்டும் காமிச்சிச்சுன்னா அது குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான், ஸோ ஸ்லோவா நடந்து வரான். ஸ்லோவா நடந்து வர்றது அதுல அவனுடைய பண்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இதில் முற்றெச்சம் முற்றெச்சம்ங்கிறது ஒரு தனி டைப் மாதிரி வந்துடும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டு வள்ளி படித்தனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் படித்தனல் அப்படிங்கக்கூடிய சொல் படித்தால் அப்படிங்கக்கூடிய வினைமுற்றை தான் தருது. ஓகேவா? படித்தால் அப்படிங்கிறத தான் நமக்கு இங்கே படித்தனல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி வருது. இதில் முற்று பெற்ற வினைச்சொல் வந்துட்டு எச்சமா மாறி இருக்கு. ஓகேவா? முற்று பெற்ற, அதாவது படித்தால் அப்படிங்கக்கூடிய முற்று பெற்ற வினைச்சொல் அது எச்சமா மாறி இன்னொரு வினைமுற்றை, அதாவது மகிழ்ந்தால் அப்படிங்கிற இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இதை வந்துட்டு நம்ம முற்றெச்சம் அப்படின்னு சொல்றோம். ஷார்ட்டா சொல்லணும்னா 2 வினைமுற்று வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம முற்றெச்சம் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. சிறுவர் பாடினர் மகிழ்ந்தனர். ஓகேவா? பாடினர் மகிழ்ந்தனர் அந்த மாதிரி வருது. படித்தனர் தேர்ந்தனர். ஸோ படித்தனால அவங்க வந்துட்டு தேர்ந்து பாஸ் ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இந்த மாதிரி நமக்கு 2 வினைச்சொல், அதாவது 2 வினை முற்று வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா முற்று பெற்ற வினைச்சொல் எச்சமா மாறி அதுக்கப்புறமா ஒரு வினைமுற்று வந்து முடிஞ்சு அப்படின்னாலும் நம்ம முற்றெச்சம். ஸோ கிட்டத்தட்ட 2 வினைச்சொல் வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம முற்றெச்சம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்மளுக்கு எச்சம் அப்படிங்கிற பகுதி வந்துட்டு முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் இயல் 4 வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.